வணக்கம். நான் சைலேஷ் மரியனத்தன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் ஹிண்டுல பார்த்தேன். ஒண்ணு எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி. இன்னொன்னு கேஸ்ட்னால இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற இந்த 2 கான்செப்ட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம். சமீபத்தில நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இது மாரி 5த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸும், 8த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க 2 பேத்துக்குமே பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, எனக்கும் அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ, நம்ம டைரக்ட்டா அந்த நியூஸ் போறதுக்கு முன்னாடி, பாஸ்ட்ல எதனால அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, யுபிஏ கவர்ன்மென்ட் அதாவது யுனைட்டட் ப்ரோகிரசிவ் அலையன்ஸ் நம்ம காங்கிரஸ் டைம் பீரியட்ல என்ன ஆச்சுன்னா, அ ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த மாரி ஃபைனல் எக்ஸாம்ஸ் குறிச்சு ரொம்ப அவங்க பயப்படுறாங்க. அந்த பயத்த நம்ம ஈஸ் பண்ணணும். அந்த பயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நெறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப மென்டலி ரொம்ப பயங்கர ஃப்ராஜைலா இருப்பாங்க இல்லைங்களா? அதனால என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி நம்ம சின்ன பசங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பாலிசி கொண்டு வருவோம் அப்டின்னாங்க. அந்த பாலிசி பேர் என்னன்னா, கன்டினியூயஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுயேஷன். சிசிஇ ஓகேங்களா? கன்டினியூயஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுயேஷன். இந்த கன்டினியூயஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுயேஷன்னா என்ன அர்த்தம் அப்டின்னீங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க, படிக்கல அதெல்லாம் விஷயம் இல்ல. உங்கள ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ் உங்கள பண்ணிடுவாங்க. 8த்துக்கு அப்புறம் தான் நீங்க இந்த 9த், 10த் கொஞ்சம் சீரியஸா படிச்சு பாஸ் ஆகணும் அப்படின்ற மென்டாலிட்டிய ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது இது எதனாலனா, இன் ஆர்டர் டூ ரெட்யூஸ் த பிரஷர் ஆஃப் ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ். ஃபைனல் எக்ஸாம்ஸ குறிச்சு ஸ்டூடண்ட்ஸ்க்கு மத்தியில பயம் இருக்கக்கூடாது. அப்படின்றதால என்ன பண்ணாங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரையும் நாங்க ஆல் பாஸ் பண்றோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2019 கவர்ன்மென்ட் சேஞ்ச் ஆச்சு. என்டிஏ அலையன்ஸ் வந்துச்சு. என்டிஏ அலையன்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசில நம்ம ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்டின்னாங்க. என்ன இவங்க சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்டின்னு பார்த்தா, அ நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இந்த கன்டினியூயஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுயேஷன தூக்கிட்டு, ஹோலிஸ்டிக் கன்டினியூயஸ் எவாலுயேஷன். அதாவது இதுல ஹோலிஸ்டிக் கன்டினியூயஸ் எவாலுயேஷன்னா, இவங்க பண்ணாங்க இல்லைங்களா? 8வது வரைக்கும் ஆல் பாஸ். எல்லாருமே நீ படிக்கல, பாஸ் ஆவற இல்ல அதெல்லாம் இல்ல. நீ ஆல் பாஸ்ன்னாங்கல்ல. அந்த கான்செப்ட்ட இவங்க தூக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹோலிஸ்டிக் அண்ட் கன்டினியூயஸ் எவாலுயேஷன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, டிடென்ஷன் இருக்கு அப்டின்றாங்க. டிடென்ஷன் இருக்குன்னா என்ன டிடென்ஷன்னா 5த் ஸ்டாண்டர்ட்க்கும் 8த் ஸ்டாண்டர்ட்க்கும் பப்ளிக் எக்ஸாம் நாங்க கொண்டு வரணும் அப்டின்றாங்க. இவங்க ஏன் பப்ளிக் எக்ஸாம் 5த் ஸ்டாண்டர்ட் 8த் ஸ்டாண்டர்ட்க்கும் கொண்டு வராங்க அப்டின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்ஸ் அந்த லோவர் கிரேட்ஸ் அந்த லோவர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் நம்ம பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வருவோம். இப்ப 1 ஸ்டாண்டர்ட்ல, 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3ர்ட் ஸ்டாண்டர்ட், 4த் ஸ்டாண்டர்ட், 5த் இதுல தான் நம்ம பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வருவோம். அங்க நீங்க தெளிவா அவங்களுக்கு சொல்லிக் குடுக்காம, அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்றத நீங்க டெஸ்ட் பண்ணாம, அவங்க நீங்க டைரக்ட்டா பப்ளிக்க்கு கொண்டு 10த்துக்கோ, 12த்துக்கோ நீங்க உட்கார வச்சீங்கன்னா, அவங்க பயங்கரமா இவங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் திணறாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த 8த் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ட தூக்கணும் அப்படின்ட்டு என்டிஏ கவர்ன்மென்ட். இவனுங்க எதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, ஃபவுண்டேஷனல் நியூமரசி அண்ட் லிட்ரசி. அதாவது நம்பர்ஸும் சரி, லிட்டரரி நாலேட்ஜும் சரி சுத்தமா இருக்க மாட்டேங்குது. 8வது வரைக்கும் ஆல் பாஸ் பண்றதால இவங்களுக்கு அந்த பேசிக் நாலேட்ஜே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டு என்டிஏ கவர்ன்மென்ட் வைக்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, 5த் ஸ்டாண்டர்டும், 8த் ஸ்டாண்டர்ட் பசங்களையும் நம்ம பப்ளிக் எழுத விடணும் அப்படின்றான். பப்ளிக் எழுத விடுறதுன்னா என்ன மாரி பப்ளிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம். நார்மலா நம்ம 10த், 12த் எப்படி பப்ளிக் எழுதுறோம், அந்த மாரி பப்ளிக் எக்ஸாம் மாரி அவங்க எழுத விடணும். சப்போஸ் அவங்க அதுல ஃபெயில் ஆனாங்கன்னா, 2 மந்த்ஸ் அவங்களுக்கு கேப். 2 மந்த்ஸ் அவங்க கேப் குடுப்பாங்க. அதுக்குள்ள திரும்பி அத கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்க மூவ் ஆகலாம். அப்படின்ற மாரி இது ஒரு புது பாலிசியா 2019ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமா என்டிஏ கவர்ன்மென்ட் இத கொண்டு வந்தாங்க. ஆனா 2019க்கு அப்புறம் திரும்பி இந்த கொரோனா வைரஸ் வந்ததால, திரும்பி இவங்க இந்த காலேஜஸ் ஐ மீன் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இந்த நோ டிடென்ஷன் பாலிசிய தூக்கிட்டு ஸ்ட்ரிக்ட்டா கரெக்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்குன்னு நீங்களே பார்த்துக்குவீங்க. அவங்க இத இத தெளிவா அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அதனால இப்ப இத திரும்பி கொண்டு வருவாங்க. இது என்ன பிரச்சனை? இதோட பாசிட்டிவ் நான் சொல்லிட்டேன். நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில ஃபேமிலி ஐ மீன் ஒரு சில ஃபேமிலிலருந்து வர ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டார்ட்டிங்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துருவாங்க. ஸ்டார்ட்டிங்லருந்து அவ்வளவா படிக்காம, ஆனா கடைசில 9தோ, 10தோ, 12தோ பயங்கரமா அந்த பயத்தினால பயங்கரமா படிச்சு நல்ல மார்க்கே வாங்கிருவாங்க. இந்த மாரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் கிட்டத்தட்ட 40% மேல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாரி கேட்டகரிய சேர்ந்தவங்க தான். கடைசி எக்ஸாம் வரும்போது தான் அப்படியே எக்ஸாம் வந்துருச்சு, அடுத்த வருஷம் எக்ஸாம், போர்ட் அப்படி இப்படின்னு பயந்து உட்கார்ந்து படிக்கிறது அந்த அந்த மாரி டைப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தான். அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க வைக்கிற அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்லேருந்து டிராப் அவுட் ஆகுற அந்த எந்தெந்த எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல அதிகமா டிராப் அவுட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்ட், 7த் ஸ்டாண்டர்ட் இந்த மாரி இருக்கிற கேட்டகரியில இருக்கவங்க தான் அதிகமா டிராப் அவுட் ஆவாங்க. ஸ்கூல் அப்படியே ஒரேடியா படிப்ப நிறுத்திட்டு அடுத்தடுத்த வேலைக்கு அப்படியே ஸ்கூல நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஆல் பாஸ் பண்ணும்போதே இந்த நிலைமை. இப்போ இவனுங்க 5த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்டுக்கும் இவனுங்க போர்ட் எக்ஸாம் வச்சாங்கன்னா, 3ர்ட் ஸ்டாண்டர்ட்லயே டிராப் அவுட் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான் காலேஜ் ஸ்கூலுக்கே போறதுக்கான அந்த அந்த மைண்ட் செட்டே வராம போயிடும் அப்படின்றாங்க. அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு சில ஃபேமிலிலாம் பேரன்ட்ஸ் லிட்டரேட்டா இருக்க மாட்டாங்க. படிச்சவங்களா பேரன்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அந்த மாரி ஃபேமிலில படிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வரான்னா, அவன் அந்த ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர். இப்போ 5த் ஸ்டாண்டர்ட்ல, 8த் ஸ்டாண்டர்ட்ல அவனுக்கு பப்ளிக் வச்சீங்கன்னா, டைரக்ட்டா அவன் என்ன பண்ணிருவான், அவனோட ஜெனரேஷனே அதுல அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அவன் ஐயோ! பப்ளிக் எக்ஸாம் அது இதுன்னு பயந்து அவன் வராம விட்டான்னா, கடைசி வரைக்கும் அவன் அவன் ஃபேமிலி அந்த மாரி ரொம்ப மீனியல் ஒர்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே பொழச்சிட்டு இருக்க மாரி ஒரு மாரியான சூழ்நிலை வந்துரும். இப்போ 10த் இல்ல 9த் அந்த டைம்ல நீங்க பப்ளிக் வச்சீங்கன்னா ஸ்டார்ட்டிங்லலாம் அவன் படிச்சுட்டு வந்துருவான். 9த் அப்ப தான் அவன் மென்டலி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆவான். 9த் ஸ்டாண்டர்ட் ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் அத கிராஸ் பண்ணும்போது தான் மென்டலி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆவான். அப்ப தான் அவனுக்கு கொஞ்சம் படிக்கணும். நம்ம இப்படி இருக்கணும். வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறணும்ன்ற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு 9த், 10த் அந்த டைம்ல தான் வரும். ஸோ 10த்ல போர்ட் எக்ஸாம்ஸ் வைக்கிறது ஓகே அட்வைசபிள். பட் 5த்தும் 8த்தும்ன்றது அன்னெசசரி அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
இது வந்து அந்த 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 வந்த ஆர்டிக்கல் பேர் வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். ஓகேங்களா? அந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆர்டிக்கல்ல இவங்க இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5த் ஸ்டாண்டர்ட்லயும் 8த் ஸ்டாண்டர்ட்லயும் போர்ட் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? 10த் மாரி ரொம்ப வேற வேற ஸ்கூல்ல போய் எழுதுறது இந்த மாரிலாம் இருக்காது. ஸோ உள்ள இன்டர்னலா கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு சில டீச்சர் சப்போஸ் ஒரு ஒரு ஜாதிய ஒரு நோக்கத்தோட ஒரு சாரார் சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸ வந்து அவங்க ஃபெயில் பண்ணி அந்த 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 கேஸ்ட்ல இருந்து வர மக்கள் யாருமே படிக்காம போகணுன்ற அவங்க ஒரு மைண்ட் செட் ஆகுது. மோஸ்ட்டா அப்படி இருப்பாங்களா இல்லையான்றது நான் உங்களோட டெசிஷனுக்கு விட்டுர்றேன். நீங்க அத டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாரி பண்ணிட்டா அந்த ஸ்டூடெண்ட்டும் சரி, அந்த கேஸ்ட்ட சேர்ந்த எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கஷ்டப்படுவாங்க அப்படின்றத வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ வந்து இது டிஸ்கஷன்ஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. இந்த கவர்ன்மெண்ட் வந்து இந்த பாலிசி கொண்டு வந்துட்டா 5த் ஸ்டாண்டர்ட்க்கு 8த் ஸ்டாண்டர்ட்க்கும் பப்ளிக்ன்னு இத எப்படி அவங்க பண்ணுவாங்க? எப்படி இது கரெக்ட்டா பண்ணுவாங்கன்றது நம்ம போக போக தான் தெரியும். அடுத்து ஒரு ஆர்டிக்கல் அதே ஹிந்து நியூஸ் பேப்பர்ல நான் பார்த்தது என்னன்னா, மார்ஜினலைஸ்ட் இன் காஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட் இன் எஜுகேஷன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் தரமான எஜுகேஷன் இவங்களுக்கு வேணும்னு போய் நல்ல காலேஜ்ல போய் சேர்ந்தாலும், காசுனால நெறைய மாணவர்களால படிக்க முடியாம போயிடுது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ்ல டிராப் அவுட் சதவீதம் காஸ்ட் வைஸ் நான் சொல்றேன். ஓபிசி மக்கள் மட்டும் 4596 மெம்பர்ஸ் 596 ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணியிருக்காங்க. எஸ்சி மக்கள் வந்து 2424. எஸ்டி மக்கள் 2622. ஓகேங்களா? இது வந்து கவர்ன்மெண்ட் யூனிவர்சிட்டீஸ். இப்போ வந்து ஐஐடிஸோட டேட்டா சொல்றேன். ஐஐடில எவ்வளோ கேஸ்ட்ட சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஸ்கன்டின்யூ ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசில 2066, எஸ்சி வந்து 1068, எஸ்டி வந்து 408. இப்போ ஐஐஎம், ஓபிசி வந்து 163, எஸ்சி வந்து 188, எஸ்டி வந்து 91. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஃபீஸ்னாலன்றாங்க. ஏன்னா, இப்போ 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 இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது நல்லா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம படிக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஃபீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிக்கும்போது இப்போ வந்து ஒரு 3 இருக்கு, 3 லேக்ஸ் இருக்குன்னா, இப்போ நமக்கு அடுத்து வர ஜூனியர் வந்து 4 லேக்ஸ்க்கு படிப்பான். இந்த மாரி டைம் ஆவ ஃபீஸோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. என்ன பிரீமியர் இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் பரவால்ல. ஃபீஸ் வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கிறதால ஸ்டூடண்ட்ஸ் வந்து அத கட்ட முடியாம பாதியே டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு அவன் அடுத்தடுத்து அவன் வேலைக்கு போயிறான் அப்படின்றாங்க. இதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து கிராண்ட்ஸ் கொண்டு வர சொல்றாங்க. கிராண்ட்ஸ்னா கவர்ன்மெண்ட் வந்து நிதி குடுக்கும். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் காஸ்ட் பேஸ்ட் கிராண்ட்ஸ் குடுக்க சொல்றாங்க. கிராண்ட்ஸ் குடுத்தா அந்த மக்கள் வந்து அந்த அந்த யார் யார் கஷ்டப்படுற ஃபேமிலின்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களால வந்து ஈஸியா படிச்சு அவங்க சமுதாயத்துல முன்னேற முடியும் அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டா இந்த மாரி இத கொண்டு வந்தீங்கன்னா, இந்த இந்த எல்லா குற்றச்சாட்டையும் நம்ம வந்து நீக்கிடலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதுதான் இந்த வீடியோ. ஒண்ணு வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இந்த 5த் 8த் ஸ்டாண்டர்டோட பப்ளிக் பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து காஸ்ட்னால எஜுகேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? எத்தன பேர் டிராப் அவுட் ஆகுறாங்கன்றது பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.